என்னை பொறுத்த வரைக்கும் வயசுக்கும் வசதிக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ஜாதி. மானம், மரியாதை, கௌரவம், ஐயோயோ கலப்படமா இதெல்லாம் பேச்சு வரும். இதெல்லாம் எதிர்த்து போராடணும். முதல்ல சமுதாயத்துக்கு கூட ஒத்து போறவனுக்கு ஜாதி தேவையில்லை. ஆனா தான் குடும்பம் தான் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறவன் தான் ஜாதியை பார்ப்பான். மோஸ்ட்லி எதிர்த்து பேசுறவன் யார் தெரியுமா இருப்பான்? டெஃபினட்டா ஓப்பனா பேசுவோமே, எஸ்சின்ற மோஸ்ட்லி எதிர்த்து பேசுவான், எதிர்த்து கேள்வி கேட்பான். அதனாலதான் அவனை அப்படியே கீழே வச்சிருக்காங்க, நீ மேல வந்துடக்கூடாதுன்னு. இது என் பர்சனல் ஒப்பீனியன். இங்க லவ் மேரேஜ் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனா ஜாதி டு ஜாதி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள், முதலமைச்சராகவே இருக்கட்டுமே, அவர் இந்த ஜாதிக்காரர் தானே அப்படின்னு சொல்ற காலம் இது, அப்படின்னு சொல்ற ஜனங்க இங்க இருக்காங்க. எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா எம்சி, எஃப்சி, பிசி, எஸ்சி இந்த மாதிரிலாம். ஆனா மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா ஒதுக்கப்பட்ட ஜாதி, கீழ் ஜாதி. கரெக்டா, ஒதுக்கப்பட்ட ஜாதி, கீழ் ஜாதி, அவங்களுக்கு முன்னுரிமை தரணும். எதுக்கு? எல்லாருமே சரிக்கு சமம், அவங்க எல்லாருக்குமே யாருக்கு திறமை இருக்கும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு நம்ம எண்ணிக்க ஆரம்பிக்கணுமா. காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் பாருங்க, இந்த காலேஜ் ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதிக்காரங்களா இருக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் எங்க ஆரம்பிக்கிறதுனா கடவுள இருந்து ஆரம்பிக்குது. அதை நீ மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டு நம்ம சண்டை போட்டு ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி போடணும், மாற்றலாம் முடியாது. ஒவ்வொருத்தர் மாறிக்கலாமே தவிர. ஆனா இல்லைங்க, இப்ப நிறைய மாறிச்சுன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தர் இருக்கான், அதெல்லாம் மாறல. ஜாதிக்காரனே நீ கல்யாணம் பண்ணா கூட நீ ஜாதகம் எடுத்துட்டு தெரியாம இருக்க மாட்டேன். கண்டிப்பா ஜாதகம் எடுத்துட்டு போவ, செட் ஆகாது. அதே ஜாதிக்காரன் கிட்ட இன்னொருத்தனை போய் கேட்ப, எதுக்கு? உன் ஜாதிக்காரன் தானே, உன் ரத்தம் தானே, உன்னுடைய சொந்தம் தானே, எவனா தானே இருக்கு பண்றதானே, பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு ஜாதியோட இந்த ஜாதகமும் முக்கியம். இது லவ் மேரேஜ் எடுத்துக்கோ, அவன் ஜாதியோ இல்லை எதுவுமே இல்லை, மனசு ஒத்துப்போம். ஆனா இப்ப கேட்டோம் வச்சுக்கோங்களேன், இன்னும் இது எவன் நாளைக்கு கஷ்டம் நஷ்டம் நினைப்பான். எவனும் நிக்க மாட்டான், ஜாதிக்காரன் நிக்க மாட்டான், ஜாதி இல்லாதவன் நிக்க மாட்டான். நம்ம சொந்த கால தான் நிக்கணும். இப்போ நிறைய இந்த மாதிரி இருக்குல்ல லவ் மேரேஜ்ல. ஒரு பையன், நல்ல பையன், படிக்கிற பையன், ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, கேஸ்ட் அப்படின்றப்ப அழுகுறான். ஏன்னா இதை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணது இல்லை, நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதால நான் பாதிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இன்னமும் இன்னி வரைக்கும் இப்ப வரைக்கும் அது இருக்கு. பாரதியார் பாடிட்டு போயிட்டாரு, விழுந்திருக்க ராக்காது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஜாதிகளி இல்லையடி பாப்பாலாம் பாடிட்டு போயிட்டாரு மனுஷன். அவரும் காதெல்லாம் மூடிட்டு தான் பாடிட்டு போனாரு, யார் பேச்சும் கேட்க கூடாது. இங்க அப்படி கிடையாது. ஜாதியெல்லாம் ஒழியுமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ரத்தத்திலையும் அந்த ஜாதி இருக்கு. நம்ம மாற்ற முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. நம்ம மாறலாமான்னு கேட்டா மேபி அவங்க மனசை பொறுத்து. இந்த ஜாதி, இந்த கீழ் ஜாதி அப்படின்றவங்கள தயவு செஞ்சு பர்சனலா என்னை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கவே ஒதுக்காதீங்க. இதை நான் நேர்ல ஒரு சில பசங்களை பார்த்து அவங்க வருத்தப்பட்டனால இதை லைவா போடுறேன். நன்றி.